அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பைய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருந்து தேவ செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மல்கியா 3:18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறவனுக்கும் நான் உண்டு என் வேலை உண்டு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் ரபல் பண்ணுகிற ஜனங்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஊழிய ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ரபல் பண்ணுகிற மக்கள். நாங்கள் உங்களை மாதிரி தான், எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் இருக்கதான் செய்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் 3 நபர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பினார்கள். அவர்கள் பெயர் கோராகு, தாத்தான், அபிராம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னாகமம் 16:1-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அதற்கு மோசே ஒரு பதிலை கூறுகிறார். என்ன பதில்? என்னாகமம் 16:5 பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையில் சேர தம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். மோசே சொல்றாரு, எல்லாரும் எங்களுக்கும் எல்லாம் தெரியும், எங்க கூட ஆண்டவர் இருக்காரு. மோசே ஆரோன் உங்களை ரொம்ப உயர்த்தாதீங்கன்னு சொல்றீங்க, நாளைக்கு வாங்க பார்ப்போம் சொல்றாரு. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஊழியத்துக்கு என்பது மெய். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன அதிகாரத்தில் பண்ற மோசே? உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மோசே சொல்றாரு, நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். யாரை சூஸ் பண்றாரோ ஆண்டவர் அவனை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்றார். நடந்தது என்ன தேவஜனமே? என்னாகமம் 16:33 வாசிக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. பூமி அவர்களை மூடிக்கொண்டது. மண்ணான காரியங்கள் அவர்களை மூடிக்கொண்டது. என்னைக்கு பூமி மண்ணான எண்ணங்கள், மனுஷிக எண்ணங்கள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை மூடுகிறதோ அவன் சபையின் நடுவிலிருந்து அழிந்து போவான். அவன் பரிசுத்த சபையின் நடுவிலிருந்து அவன் அழிந்து போவான். ஹல்லேலூயா. மிகுந்த தாழ்மையோடு இருக்க கடவுள். ஹல்லேலூயா. ஒரு லீடர்ஷிப் கடியில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரா, தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஹியூமிலிட்டியோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், என் கூட ஆண்டவர் இருக்கார். ரெபல் பண்ணுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பண்ணாத, லீடர்ஷிப் கீழாக நீ அடங்கிரு. நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், என் காங்கிரிகேஷன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்காங்க நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் ரெபல் பண்றவங்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களுடைய அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணலாம், என்ன அதிகாரம் யார் கொடுத்ததுன்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு உங்களுக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. சிரித்துக் கொண்டிருங்கள் தேவஜனமே. பாருங்கள், என்னாகமம் 17:4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் போய் கேட்கிறாங்க. அதான் ஒருத்தங்க உயிரோட பாதாளத்தில் இறங்கிட்டாங்கல்ல, குழியில இறங்கிட்டாங்க, மண் அவர்களை மூடிக்கொண்டது, அதோடு விட்டுருக்கலாம்ல. திரும்பியும் போய்
ஆண்டவருடைய பிள்ளைகளை மோசே ஆரோன் நீங்க கொன்று போட்டீர்கள்னு மறுபடியும் போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 12 கோத்திரங்கள், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் 12 பேர், எல்லா கோத்திரங்களும் ஒரு கோல் வைக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கணும், சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைக்கணும். எந்த கோல் துளிர்க்குமோ அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரொம்ப வைக்கிறாங்க, ஓவர் நைட் வைக்கிறாங்க, நைட் ஃபுல்லா வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் மோசே போறாரு. அவர் என்ன பார்த்தார்? வாசிக்கிறேன், என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதனை பழங்களை கொடுத்தது. எல்லா கோத்திரங்களும் 12 கோத்திரங்களும் சாட்சி பெட்டிக்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கிறாங்க கோலை. 11 கோத்திரங்களுடைய கோல் அப்படியே வந்துருச்சு. எப்படி வச்சாங்களோ அப்படியே வந்துருச்சு. லேவியின் கோத்திரத்தில் ஆரோன் போய் வச்சாரு. ஆரோனோட பேர் எழுதப்பட்டிருந்தது. அந்த கோல் மாத்திரம் துளிர்த்தது. ஆண்டவர் 11 பேர்ல இருந்து லேவியின் கோத்திரத்தார் ஆரோனை வேற வித்தியாசமா காண்பிச்சாரு. அவனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். ஹல்லேலூயா! எவ்வளவு அருமையா இருந்திருக்கும் பார்க்கிறதுக்கு. ஹல்லேலூயா! எவ்வளவு அருமை பாருங்க. வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். ஆரோனை பற்றி கொஸ்டின் கேட்குறீங்களா? பாருங்க, உங்க 11 கோல் சும்மா இருக்குது, இது மாத்திரம் துளிர் விட்டு இருக்கிறது, பூ பூத்து இருக்கிறது, வாதுமை பழங்களை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா! உங்க வாழ்க்கையில கனி இருக்கும், ஃப்ரூட் பார்ப்பாங்க. இவன் மாத்திரம் வித்தியாசமா இருக்கிறான், இவன் சபை மாத்திரம் வளருது, இவன் ஊழியம் மாத்திரம் வித்தியாசமா இருக்குது. வித்தியாசத்தை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், இவன் தேவனால் வேர் பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா! உங்க லீடர்ஷிப் கீழே அடங்கி கொள்வாங்க. ஹல்லேலூயா! தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா! அதனால கவலைப்படாதுங்க, உங்களை தனித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! உங்களுக்கும் உங்களை கொஸ்டின் பண்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, இவங்களுடைய லீடர்ஷிப்பை கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. குடும்பத்துல கூட நீ என்ன அதிகாரம் உனக்கு இருக்குன்னு கேட்கலாம். இவங்களை நீ வித்தியாசப்படுத்த போறீங்கப்பா. எல்லா ஜனங்களையும் உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருவீங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கீழே அடக்கி போடுவீங்கப்பா. அது உம்மால் கூடும் ஆண்டவரே. வாய் பேசாம நீங்க சொல்றதை கேட்பாங்க. ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் தனித்துவத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களை கொஸ்டின் பண்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பதாக கூறுகிறார். அதை சீக்கிரத்தில் செய்வார். உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவதாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.